வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். ஒரு சில வாரங்களாக நாம் ஜீவனுள்ள தேவனை அறிதல் என்ற பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக அந்த பாடம் கடவுளை பற்றிய ஒரு பாடம். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை வேண்டுமானாலும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்வதிலே ஆர்வமும் ஆவலுமாய் இருக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அதை எப்படி சொந்தமாக்கி கொள்வது, அல்லது அதை எப்படி நான் அதை கையாளுவது என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள தீவிரப்படுகின்றோம். ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. ஒருவேளை அது என்னிடத்தில் இருக்குமானால், அதை பற்றிதான விஷயங்களை நான் அறிந்திருப்பேனானால் என்னுடைய சில காரியங்களை லகுவாக முடித்து கொள்ள முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், டெக்னாலஜி கையில் வச்சுருக்கிறோம். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரிஞ்சால் எவ்வளோ விஷயங்களை நாம் என்ன செஞ்சிடறோம், உடனடியாக சீக்கிரமாக முடித்து விடுகிறோம். அது தெரியாத வரைக்கும் நமக்கு என்னதுங்க, நாம் கஷ்டப்படணும், இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும், அவங்களுக்கு தெரிலன்னா அது ரொம்ப இன்னும் கஷ்டம். அப்புறம் இப்படி பல நிலைகளில் நம்ம பார்க்கிறோம். அறிந்து கொள்வதிலே தீவிரப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்து கொள்வதை காட்டிலும் கடவுளை பற்றி அறிகின்ற அறிவிலே ஒரு மனிதன் வளராவிட்டால் அல்லது தெரியாவிட்டால் அவன் எல்லாம் அறிந்த மனிதனாக இருந்தும் கூட, அவன் இந்த உலகத்தையே கற்றும் அறிந்தும் இருந்தும் கூட, இந்த ஜீவனுள்ள தேவனை அறியாவிட்டால் அவனுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தில் அந்த புத்தகத்தின் வாயில படிக்கிறோம். கடவுளை பற்றிய படிப்பு என்பது அது மகா விஸ்தாரமானது. எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கடவுளை பற்றி முழுமையாக அறிந்தவன் கிடையாது. ஒன்று. ரெண்டு, கடவுள் அவர் தம்மை குறித்து யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிற இந்த வேதத்திலும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சிறப்பான வெளிப்பாடு வேதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறப்பான வெளிப்பாடாகிய வேதம் கடவுள்னா யார் என்பதை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்போ இந்த வேதத்தில் கூட நம்ம படித்து அந்த முழுமையான கடவுளை வெளிப்படுத்தியிருக்கின்ற அளவுக்கு கூட என்னாலையும் உங்களாலையும் விளங்கி கொள்ள முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மனிதனுடைய பாவ வீழ்ச்சி, மனிதனுடைய பாவம், அதான் காரணம். ஒரு உண்மையான கடவுள் தன்னை யார் என்பதை இந்த வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எனக்கு உங்களுக்கும் தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் பாவத்தில் இருக்கிறான். அதான் பிரச்சனை. அதாவதுங்க, வெளியில் இருக்கிற மனிதன் நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்ற தெரிஞ்சாலே எங்கே வந்துடுவான், உள்ளே வந்துடுவான். நான் பாவத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வே அவனுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. அப்ப பாவத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்கு வருமானால் அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனை, அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, அதுவே பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அவனுக்குள்ளாக வேலை செய்கிறார்னு அர்த்தம். அந்த சிந்தனையே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்டவர்கள். நான் எவ்வளோ வேணால் டிகிரி வச்சிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சிருக்கலாம், எவ்வளவோ ஆஸ்திகள் இருக்கலாம், ஒரு பெரிய டிக்னிட்டி கூட இருக்கலாம்.
ஈவன் இந்த நம்மளுடைய நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒருவேளை சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், எவ்வளோ பெரியவனாக இருக்கலாம். ஆனால் கடவுளை பற்றி அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது உலகம் என்ன செய்யாது பார்க்க. இப்படி கடவுளை பற்றி படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் கடவுள் தம்மை குறித்து இந்த வேதத்தில் பல கோணங்களிலே பல இடங்களிலே, இந்த வேதத்திலே 66 புஸ்தகங்கள் அடங்கியிருக்கிற இந்த வேதத்திலே கடவுள் தம்மை குறித்து மனிதனுக்கு கிருபையாக இரக்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த வேதத்தின் மூலமாக கடவுள் எவ்வளவோ அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நம்ம படித்து உட்கார்ந்து படித்து அதை சிந்திக்கின்ற பொழுது இந்த மாபெரும் கடவுளை பற்றி என் குருவி மூளையில் கொஞ்சம்தான் நான் அறிய முடியுமானால் முடியவே முடியாது. ஏன்னா சச் ஏ ஹேண்ட்சம் காட், அவ்வளவு மகாபெரிய கடவுளை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வேதத்தில் படிக்கிறோம். நீங்களாம் உலகத்தில் கடவுளை சீப்பாக எடை போட்டா, கடவுளை எப்படி நம்ம மனுஷன் பார்க்குறான், சில நேரங்களில் அவன் தான் சீப்பாக எடை போடுறான்னா நம்மளே கூட கடவுளை சீப்பாக எடை போட்டுறோம். கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு வேலைக்காரனை போன்று. அப்படின்னா என்ன தெரியுங்களா, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா தான் நான் யாரை நம்புவேன், கடவுளை நம்புவேன். இல்லாட்டி நம்ம யாரை நம்ப மாட்டேன், அந்த கடவுளை நம்ப மாட்டேன். நான் நினச்சது எதுங்கன்னு நடந்திருக்கு, நான் நினச்சது எது நடந்திருக்கு நான் கேட்குறேன். என் வாழ்க்கையில் நினைச்சது ஒன்றுமே நடக்கலை இது வரைக்கும். அப்போ நான் என்ன செய்யணும், உலகத்தானை போல் நான் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அவருக்கு அது சித்தம் இல்லை அப்படின்னு மனசில் நம்மளை ஆற்றி தேற்றிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் கடவுளை குறித்து படித்து முன்னேறி போகணும். அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒன்று போதாதா உங்களுக்கு? அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல், அதாவது நல்லா கவனிங்க, 1 கொரிந்தியில் படிக்கிறோம், அவர் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் எனக்கும் உங்களுக்கும் பலவீனர்களாகிய மூடர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்வார். அப்போ அதுக்கு நீங்களே நான் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். ஏன்னு சொன்னால் அடுத்த நொடியிலே நான் இந்த இடத்துல இறந்து போனால் அந்த பரலோகத்தின் தேவனை பார்க்கக்கூடிய பிரவேசிக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. அது உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. ஆனால் வெளியில் இருக்கிற மனுஷனுக்கு கிடையாது. ஸோ இப்படி கடவுளை குறித்து பல நிலைகளில் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இப்போ நம்ம கடவுளினுடைய பல குணாதிசயங்கள் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, சரிங்களா? அதில் ஒரு குணாதிசயத்தை நாம் இன்றைக்கி படிக்க இருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சாலிட்டரினஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளின் தனிமை. கடவுளின் தனிமை என்னது? இது கடவுளுடைய தனிமை அப்படின்னு சொன்னால் என்னது? ஆக கடவுளை பற்றிய இந்த குறிப்பிட்ட இந்த படிப்பு என்னது? தி சாலிட்டரினஸ் ஆஃப் காட், கடவுளுடைய தனிமை. அப்படிப்பட்ட இந்த தலைப்பானது வேதத்தில் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம், டைரக்டாக அங்கங்கே அப்படியே சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆக இந்த கடவுளின் தனிப்பட்ட பரிபூரணங்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் கடவுளை பற்றி படிக்கிற படிப்பே இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறது. கடவுளை பற்றி தியானிப்பது இன்று கொஞ்சம் பேர். ஏன்னா வெளிப்படையாக கடவுள் தம்மை என்ன செய்யலைங்க, எல்லா ஒரே இடத்துல தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் வேதத்தை அப்பப்போ படிக்கிறவங்களுக்கு
கடவுளுடைய மகிமையை குறித்தும் கடவுளுடைய மாட்சிமையும் குறித்து ஓரளவில் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுகின்ற அளவிற்கு அது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளின் தன்மை, அவருடைய குணாதிசயங்கள் பரிசுத்த வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது போன்று ஒரு போதுமான அளவில் வேற எங்கேயுமே நீங்கள் கடவுளை குறித்து பார்க்க முடியாது. வேற எங்கேயுமே கடவுளை குறித்து பார்க்க முடியாது. போன வாட்டி நம்ம ஜீவனுள்ள தேவனை அறிதல் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கடவுளை பற்றி அறிய வேண்டுமானால் அவன் நேரடியாக செல்லக்கூடிய இடம் எது? வேதம்தான், வேற எங்கேயுமே இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் சுவிசேஷத்தை கேட்குறான், அதாவது நற்செய்தியை கேட்கிறான், தன்னை பற்றி யார் என்று அவன் உணர்கின்றான். தன்னை பற்றி உணரும் பொழுது அவன் பாவின்னு சொல்லி உணர்கின்றான். ஆக இந்த பாவியான மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கடவுள் தான் கொடுத்திருக்கிறார். அந்த கடவுள் ஏற்படுத்தின வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காக என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த பூரணமான பரிபூர்ணமான சத்தியத்தை எந்த மனிதன் நம்புகிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது, பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை எப்படி அறிஞ்சு கொள்கின்றான்? நான் சொல்கிறது மூலம், நீங்கள் சொல்கிறது மூலம், அவன் திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலம் எல்லாவற்றையும் கடந்து இந்த பரிசுத்த வேதத்தை அவன் படிப்பதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்திலே கிரியை செய்கின்றார். அதுதான் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியம் போன்று வேற எங்கேயுமே கிடையாது. அதனால தான் மனுஷன் என்ன செய்கிறான்? அவனுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, அவனுக்குன்னு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையிலே அவன் செல்கின்றான். வாட் இஸ் காட்? கடவுள் என்றால் என்ன அப்படின்ற டெஃபினிஷன் வேதத்தில் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் மனுஷன் என்ன செய்கிறான்? அது அவனுக்கு தெரியாததுனால, பாவத்தில் இருக்கிறதுனால, பாவத்தில் இருக்கிறன்ற உணர்வு அவனுக்கு தான் தெரியாது. அதனால சிலைகளையும் படங்களையும் ஓவியத்தையும் வணங்குகிறான். சிலை பேசுமா? படம் பேசுமா? ஓவியம் பேசுமா? தெரியாது. கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். இப்போ இது ஒரு சிலைங்க இருக்குது, அந்த சிலைக்கு முன்னாடி நான் போய் வணங்குறேன்னு சொன்னால் அந்த சிலை கேட்காது. ஏன்னாக்கா அதை உருவாக்குறவனே யார்? மனிதன். இப்போ அதை உருவாக்குறவனே மனிதன். அப்போ அது பெருசா நான் பெருசா? லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இதை நான் உருவாக்கினேன், அது பெருசா நான் பெருசா? நான் தான் பெருசு. அப்போ அதுக்கிட்ட போயிட்டு நான் போய் வேண்டனா அது கேட்குமா? கேட்கவே கேட்காது, ஒன்றுமே கேட்காது. ஏன்னா அது டெட் காட். மரித்தவன் அதை உண்டு பண்ணுகிறான். அதுவும் மரித்தது, இவனும் மரித்தவன். அதான் உண்மை. அப்போ மரித்த கடவுளை மனிதன் வழங்குகின்றான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், கடவுள் ஜீவனுள்ள தேவன், உங்களையும் என்னையும் படைத்து பராமரித்து உருவாக்கி பாதுகாத்து வழிநடத்துகின்ற தேவன், உங்களோடு உறவு கொள்ளுகின்ற தேவன், அவர் நம்மோடு ஐக்கியப்படுகின்ற தேவன் அப்படின்ற சத்தியத்தை சொன்னால் கூட அவனுக்கு என்ன இல்லை? அதில் கேட்க இஷ்டம் இல்லை. அது ஏன் தெரியுங்களா? அது யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் பேசுகிறார் இல்லைங்களா? பிற்பாடு அதில் சொல்கிறார், அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அதற்கு காரணம். அதாவது மக்கள் நினச்சிட்டாங்க கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிலிஜியன் அப்படின்னு. கிடையாது. உண்மையான கடவுளை சொல்லி கொடுக்கறது தான் கிறிஸ்தவம். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பல பிரிவு இருக்குது இல்லைங்களா? எல்லாமே கிடையாது, எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அடிப்படையில் எங்கு நடக்கின்றதோ, உலகம் எங்கும் எங்கெல்லாம் அது நடக்கின்றதோ அதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் திருச்சபை. ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை கடவுளை குறித்து எங்கு போதிக்கிறார்களோ அங்குதான் கடவுள் கிரியை செய்கின்றார். அவருடைய
இருத்தல், அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்கள், இவைகளெல்லாம் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை சிந்திக்கிறவர்கள், படித்து யோசிக்கிறவர்கள் வெகு சிலரே. எல்லாரும் கிடையாது, எல்லாருமே கிடையாது. அதான் பிரச்சனை. இந்த மாபெரும் கடவுளை குறித்து வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆச்சரியத்தோடும் அவருடைய மகிமையை உணர்ந்து, அவருடைய அற்புதங்களை உணர்ந்து கடவுளை என்ன செஞ்சாங்க? அவரை போற்றி பாடினார்கள். அதை தான் முதலாக யாத்திராகமும் 15 படிக்கிறோம். யாத்திராகமும் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் மோசே சொல்கின்றார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like thee, glorious in holiness, fearful in praises, doing wonders. ஆண்டவரே, உம்மை போல ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகின்றார். வேதத்தில் முதல் வசனம், முதல் புத்தகம், முதல் வசனம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம் எடுத்த எடுப்பில் என்ன சொல்லுது? இன் த பிகினிங் காட். கடவுளை குறித்து சொல்லுகின்றது. ஆதியிலே தேவன் இருந்தார். இப்போ நம்ம என்ன தலைப்பு சொன்ன? கடவுளின் தனிமை, தி சோலிட்டரினஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளை குறித்து பேசுகின்ற பொழுது வேதமானது சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்ற அந்த வாக்கியத்தில் இன் த பிகினிங் காட். கடவுள் தன் இயல்பின் ஒற்றுமையில் தாமே தனியாக காணப்படுகின்ற பொழுது, நல்லா கவனிங்க, கடவுள் தாமே தனியாக காணப்படும் பொழுது காலத்தை அழைக்க முடியுமானால் ஒரு காலம் இருக்கிறது. அது எந்த காலம்? இன் த பிகினிங் காட். ஆதியிலே தேவன். அந்த சொற்றொடர் மட்டும் எடுத்துக்கங்க. லெட்ஸ் டேக் தட் ஃப்ரேஸ் ஒன்லி. இன் த பிகினிங் காட். ஆதியிலே தேவன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆதியிலே தேவன் சொன்னா, நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற இந்த வானம் சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த வானம் வெளிப்படுத்துகின்ற அவருடைய மகிமை நாம் பார்த்ததில்லை. இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்து இந்த பூமியிலே குடியிருக்க செய்கின்றார் இல்லைங்களா? இப்போ பூமியில தானே குடியிருக்கிறோம். வானமும் இல்லை, பூமியும் இல்லை. இந்த உலகத்தை அவர் படைக்கின்ற பொழுது தேவ தூதர்கள் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள், போற்றினார்கள் கடவுளை. அப்படிப்பட்ட தேவ தூதர்களும் கிடையாது. வானம் இல்லை, பூமி இல்லை, தேவ தூதர் இல்லை, எதுவுமே கிடையாது. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற இந்த ஆகாயம், இந்த பூமி, தேவ தூதர்கள் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, சரிங்களா? வானம் கிடையாது, பூமி கிடையாது, கடவுளுடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்தி போற்றி பாடுவதற்கு தேவ தூதர்கள் கிடையாது. ஆனால் அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருந்தார். அதுதான் தி சாலிட்டரினஸ் ஆஃப் காட். கடவுள் தனிமையாக, தனித்துவம் என்ற வார்த்தை வேறு. கடவுள் தனிமையாக இருந்தார். எப்பங்க? During a past eternity, God was alone. நித்தியத்திலே கடவுள் தனிமையாக இருந்தார். அதுதான் அவர் நித்தியமாக இருந்தார் என்ற வார்த்தை தான் இன் த பிகினிங் காட். நான் சொல்றது இப்போ விளங்குதா உங்களுக்கு? பூமி கிடையாது, ஆகாயம் உண்டு பண்ணலை, தேவ தூதர்கள் உண்டு பண்ணலை, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்தார். கேன் யூ இமேஜின் தட்?
உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இப்போ புதுக்கோட்டையில் ஒரு மனுஷனும் கிடையாது. என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புதுக்கோட்டையில் ஒரு மனுஷனும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் இருப்பேனா? யோசிச்சு பாருங்கள். திகில், பயம், பயங்கரமான ஒரு அச்சுறுத்தல். நான் அதை யோசிச்சு வந்து எனக்கு என்ன வந்துடும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்து போயிடுவேன். யாருமே கிடையாது உலகத்தில். ஆனால் கடவுள் தன்னந்தனியாகவே இருக்கிறவர். அதனால தான் அவருக்கு பேர் கடவுள். எதுவுமே கிடையாது. He was from everlasting one. நித்தியமாக அவர் இருக்கிறார். நித்தியமாக அவர் இருக்கின்றார். அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. அதாவது கடவுள் தனிமையாக இருந்தார்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சார்? படைச்சார். சரி, இப்போ படைக்கிறதுனால என்ன ஆச்சு? அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் ஆகாயத்தை படைத்தார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைத்தார் இல்லைங்களா? எல்லாவற்றையும் படைத்தார். அந்த படைப்புகள் அவருக்கு மகிமையை கொடுக்கவில்லை, மகிமையை கூட்டவில்லை, மகிமையை குறைக்கவில்லை. அவருடைய வல்லமையை ஏதோ கொஞ்சம் இந்த படைப்புகள் பறித்து கொண்டதாக நாம் எண்ணிவிடக்கூடாது. எதுவுமே இல்லை, அவர் அப்படியே தான் இருப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, நான் கர்த்தர் மாறாதவர். I am the Lord, I change not. அதுதான் immutability of God சொல்றது. கடவுள் ஒரு பொழுதும் மாறாதவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி பார்த்தேன், நீங்கள் என்னை எப்படி பார்த்தீங்க? எல்லாரும் இப்போ என்ன செஞ்சிடுச்சிங்க? வயது கூடிடுச்சு, முகம் மாறிடுச்சு. கண்ணாடி போடாதவங்க கண்ணாடி போட்டாச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்போம் சொல்ல முடியாது. ஆள் அட்ரஸ் இருக்குமா நமக்கு தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் என்ன உண்டு? மாறுதல் உண்டு. ஆனால் கடவுளுக்கு என்ன இல்லை ஆண்டனி? மாறுதல் கிடையாது. கடவுளுக்கு என்ன இல்லை? மாறுதல் கிடையாது. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், நம்ம சபையின் ஃபோட்டோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதில் ஆண்டனி இப்படி இருக்கான், இன்னைக்கு எப்படி இருக்கான்? ஜெய்ஜாண்டிகா இருக்கானா இல்லையா? ஒரு போர் வீரன் மாதிரி இருக்கான் பாருங்க. ஆர்மிக்கெலாம் போனால் டக்குன்னு செலக்ட் ஆகிடுவான், கவர்மெண்ட்டை எடுத்துக்கும். அந்த மாதிரி கடவுள் அவனை என்ன செஞ்சிட்டாரு? மாற்றத்தை உண்டு பண்ணினார். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற கடவுள் மாற்றமடைய மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே therefore his essential glory can be neither augmented nor diminished. அதாவதுங்க, கடவுள் நல்லா யோசிச்சு இது நல்லா கவனிக்க, முக்கியமான பாயிண்ட். நான் மனுஷனை படைக்க போகிறேன். மனுஷன் என்ன செய்வான்? நான் படைச்சிட்ட பிறகு என்னை மனுஷன் போற்றுவான், என்னை மகிமைப்படுத்துவான், என்னை துதிப்பான். அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? இன்னும் மகிமைப்பட போகிறேன் அப்படின்ற சிந்தனையில் கடவுள் மனிதனை படைக்கவில்லை. நல்லா கவனிச்சிங்க, முக்கியமான பாயிண்ட். அவர் மனுஷன் அப்படிலாம் படைக்கலை. ஏன் தெரியுங்களா? அவர் எப்பொழுதும் மகிமைப்படுத்தப்பட்டவராகவே இருக்கிறார். அவருக்கு என்னுடைய உங்களுடைய படைப்பின் மகிமை அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதைத்தான் த சாலிட்டரினஸ் ஆஃப் காட்னு படித்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் தனிமை. God was under no constraint, no obligation, no necessity to create. நல்லா கவனிங்க. சரி, இப்போ இது படைக்க போகிறேன், இந்த படைப்பு என்னை மகிமைப்படுத்தும், ஆகவே நான் இதை படைக்கிறேன். இந்த படைப்பின் மூலம் நான் மகிமைப்படும் பொழுது என்னுடைய மகிமை உயரும் என்ற எண்ணத்தில் அவர் இந்த உலகத்தை படைக்கலை. இந்த உலகத்தை படைச்சு தான் நான் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னவா இல்லை? அதுக்கு பேர் என்னவா இல்லைங்க? கடவுள் இல்லை.
கடவுள் அவர் மகிமைப்படுத்தப்பட்டவராகவே இருக்கிறவர். படைப்பு கடவுளுடைய மகிமையை கூட்டாது. அதனால தான் ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகும் போது வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது? மகிமையின் தேவன் காரானூரிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். மகிமையின் தேவன், such a glorious God, such a wondrous God, அப்படிப்பட்ட தேவன் தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அந்த கடவுளை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவன், அவருக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் உங்களை படைத்தார், என்னை படைத்தார். உங்களுக்கு என்ன வேணும்? காற்று வேணும், குடியிருக்க ஒரு வீடு வேணும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும். இப்படி பல நிலைகளில் காற்று இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். ஆனால் காற்றே உருவாக்கப்படலை. யார் இருந்தா? காட். கடவுளுக்கு காற்று அவசியம் அல்ல, கடவுளுக்கு எதுவுமே அவசியம் அல்ல. யோசிச்சு பார்த்துருக்கிறேன். நீங்கள் நான் சுவாசிக்க எனக்கு காற்று வேணும், உங்களுக்கு காற்று வேணும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் காற்றே கிடையாது, ஆனால் கடவுள் இருந்தார். அதனால தான் அவர் நித்தியமான தேவன் சொல்றது, அதனால தான் அவர் கடவுள்னு சொல்றது. அவர் எதுவுமே தேவையில்லைங்க. நான் தேவை கிடையாது, நீங்கள் தேவை கிடையாது, எதுவுமே தேவையில்லை. அப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் இதெல்லாம் படித்தார்? எதுவுமே தேவையில்லை, அப்போ எதுக்கு இவர் இதெல்லாம் படைச்சாரு அப்படின்னு மனுஷன் சிந்திப்பான், யோசிப்பான், கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள், அடுத்த வரி பாருங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு He worketh all things after the counsel of his own will. தமிழில் வசனம் மாறி இருக்கு. 12வது வசனம், ஆங்கிலத்தில் 11வது வசனம், தமிழில் பாருங்க, அவர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. ஏன் படைச்சார் அப்படின்னா, அது அவருடைய சித்தம், அவர் படைச்சார், அவ்வளோதான். அது அவருடைய சித்தம், ஆகவே அதை படைத்தார். இப்ப கடவுள் உலகத்தை படைச்சார் இல்லைங்களா? அதன் மூலம் நாம என்ன பார்க்கிறோம்? கரெக்டா யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் உலகத்தை படைச்சாரு, அந்த படைப்பின் மூலமாக நாம் என்ன பார்க்கிறோம்? அவருடைய மகிமையை பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை பார்க்கிறோம், அவருடைய பூரணமான வல்லமை, அவருடைய பூரணமான மகிமை எவ்வளவு என்பதை நாம பார்க்கின்றோம். அதாவது இந்த இப்படிப்பட்ட கடவுள் படைத்த அந்த படைப்பு, அவருடைய அந்த ஆகாய விரிவு மற்றும் இந்த பூமி மற்றும் மனிதர்கள் எல்லாவற்றையும் கடவுள் படைத்து மனிதனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து அப்படி பார்க்கின்ற பொழுது, கடவுள் மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த கடவுளை பார்த்து உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான்னா, அந்த கடவுளை பார்த்து, ஆண்டவரே யூ ஆர் த பிளஸட் ஒன், ஆண்டவரே நீரே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், மகிமைப்படத்தக்கவர்னு சொல்லி சொல்கிறான். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் வாசிங்கள, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். நெகேமியா 9:5. அந்த 5வது வசனத்தில் பிற்பகுதி, 5வது வசனத்தில் பிற்பகுதி, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி
கர்த்தரை நோக்கி, எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி இந்த நெகேமியா இந்த இடத்துல அட்ரஸ் பண்றார். யாரை? கடவுளை குறித்து அட்ரஸ் பண்றார். கடவுளை துதித்து போற்றி பாடுங்கள் என்று சொல்லுவதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். கடவுளுடைய மகிமையை நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? கடவுளை துதிக்க வந்திருக்கிறோம், கடவுளை போற்ற வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், அவரோடு கூட உறவு கொள்ள வந்திருக்கிறோம், அவரோடு கூட பேச வந்திருக்கிறோம், அவரோடு கூட ஐக்கியப்பட வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் செய்கிறதுனால அவர் 99.9 மகிமை அவருக்கு இருக்குது. இப்படி நான் செய்கிறதுனால அந்த -0.1 இருக்கு இல்லைங்களா, அது அவருக்கு ஆட் பண்ண போகிறதா இல்லையா? கிடையவே கிடையாது. ஏற்கனவே அவர் எப்படி தான் இருக்கிறார், மகிமைப்படுத்திட்டு தான் இருக்கிறார். அந்த மகிமையை பார்த்து தான் நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோமே தவிர என்னுடைய ஆராதனையில் அவர் என்ன செய்யறதில்லை, மகிமைப்பட போகிறதில்ல. அப்போ எதுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து தொழுது கொள்ளணும்? அவர் தான் மகிமைப்படலையே, நான் ஏன் வந்து இங்கே வந்து அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்ற சிந்தனை வரக்கூடாது. அவர் ஏற்கனவே அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் தாழ்மையோடு அவருக்கு நான் நன்றி செலுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். மாபெரும் கடவுளை நான் இந்த இடத்திலே தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், என்னை தாழ்மைப்படுத்த வந்திருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தேவை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இங்கே யாராவது இருக்கீங்களா? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் கடந்து கடவுளை தொழுது கொள்ள ஆவியானவர் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இந்த இடத்தில் மகிமையின் தேவனை தொழுது கொள்ள நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படின்றதுனால என்னுடைய ஆராதனையின் மூலமாக அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. எனக்கு உங்களுக்கு தான் லாபம். என்ன லாபம்? அவரை நம்ம ஆராதிக்கிறோம், அதனால என்ன வருது? நம்ம தாழ்மைப்படுத்துகிறோம், கீழ்ப்படுகின்றோம். எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்று கர்த்தருடைய நாள், நான் ஆராதிக்க போகிறேன், அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு நாம் இங்கே வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அதான் உண்மை. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறேனே தவிர, நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களே தவிர அவருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. God is no gainer even from our worship. அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. எனக்கு உங்களுக்கு தான். இந்த வாரம் முழுவதும் உங்களை என்ன செய்ய போகிறாரு? பாதுகாத்து பராமரித்து, தீங்கு வந்தாலும் கூட அந்த தீங்கின் மத்தியில் உங்களை விடுவித்து பாதுகாக்க போகிறார். அப்போ வர்ஷிப் பண்ணுறதுனால கடவுளுக்கு கெயின் அல்ல, எனக்கும் உங்களுக்கு தான் கெயின். அதுதான் வேதம் சொல்லுகின்றது. He was in no need of that external glory of His grace which arises from His redeemed. அவரால் மீட்கப்பட்டவர்களால அவருக்கு எந்த லாபம் இல்லை, அவருக்கு எந்த மகிமையை சேர்க்க போறதில்லை. எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் லாபம். அதை தான் நம்ம பார்க்கின்றோம். அதனால தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ஒரு சிலரை குறிப்பிட்டவர்களை என்ன செஞ்சாருங்க? முடிவு செய்து ரட்சித்தார். அவர்களால் என்ன செய்யப்படுகின்றது? அவர் மகிமைப்படுத்தப்படுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அவர் தெரிவு செய்தார். எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது, நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? ஏழை, பணக்காரன், நடுத்தரன், ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த முழு உலகத்திலையும் கடவுள் ஒரு குறிப்பிட்ட மக்களை அங்கங்கே சூஸ் பண்ணியிருக்கிறார். அது யாருன்னு நமக்கு தெரியாது. எந்த மதத்தானா இருக்கலாம், எந்த நாட்டு இனத்தவனா இருக்கலாம், எந்த ஜாதியானா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களால் கடவுள் மகிமைப்படுத்தப்படுகின்றார், கடவுள் உயர்த்தப்படுகின்றார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக, அதான் according to the good pleasure of His will,
அவருடைய மகிமையின் சித்தத்திற்காக. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். படைத்த பிறகு ஆதாம் ஏவாள் படைத்தார். என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும்? ஆதாம் என்ன செஞ்சா? பாவம் செஞ்சா. பாவத்தினால என்ன வந்துச்சுங்க? வீழ்ச்சி வந்துச்சு. இந்த வீழ்ச்சினால ஆதாமினுடைய சந்ததி முழுவதுமே எப்படி வந்துருச்சுங்க? பாவத்தில் வந்துருச்சு. இப்போ அதற்காக கடவுள் என்ன செஞ்சார்? மனுக்குலத்தை மீட்டெடுக்க 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதுதான் முதல் சுவிசேஷ வாக்குத்தத்தம் பைபிளில். சரிங்களா? அப்போ அந்த முதல் சுவிசேஷ வாக்குத்தத்தமானது படிப்படியாக முன்னேறி 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 அது எங்கே வந்து முடியுது? யாரில் வந்து முடிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துவில் வந்து முடிவடைந்தது. அதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரம். படிப்படியாக டெவலப் ஆகி, அதுதான் ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்வார்கள். படிமுறையான வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு கிட்டத்தட்ட 4000 வருஷம் சரித்திரம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு. அந்த 4000 வருஷம் சரித்திரம் தான் பழைய ஏற்பாடு முழுவதும். அப்போ அந்த 4000 வருஷத்துக்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து வருகின்றார். கிறிஸ்து வந்து பாவிகளுக்காக அவர் தன்னையே பலியாக சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை அவர் சந்தித்து பாவிகளுக்காக என்ன செய்கிறார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அப்ப அந்த கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்து பிதாவினுடைய அத்தனைக்கும் அவர் கீழ்ப்படிந்து பாவிகளுக்காக செய்ய வேண்டிய அத்தனையும் அவர் செய்து முடித்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய அத்தனையும் அவர் செய்து முடித்தார். செய்து முடித்த பிறகு பிதாவே எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்ததுனால குமாரன் கூட அவருக்கு மகிமையை கூட்ட முடியாது. குமாரன் கூட பிதாவின் மகிமை இவ்வளவு தூரம் செஞ்சு முடிச்சு கூட பிதாவுடைய மகிமையை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? ஆட் பண்ண முடியாது. அவர் ஏதோ கொஞ்சம் மகிமையை இவர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த மகிமையில் எல்லாவற்றையும் தாம் செய்து பாவிகளுக்காக செய்து முடிச்சுட்டு எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சுட்டேன், இந்தாங்க உங்களுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய மகிமையை குமாரன் கூட கூட்ட முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன எல்லாம் அமைதியாயிட்டு? ஒரே தேவன், ஒரே தேவன் 3 ஆள் தத்துவங்களில் செயல்படுகிறார். அவ்வளவுதான். 3 ஆள் தத்துவங்களில் செயல்படுகிறதுனாலே குமாரன் கூட பிதாவினுடைய மகிமையை கூட்ட முடியாது. என்றால் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் வெரி காட். இயேசு கிறிஸ்து தாமே அவரும் பிதாவை போன்று கடவுளாக இருக்கிறவர். ஆகவே ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்து செய்து முடித்த கிரியைகளுக்காக அவர் பிதாவின் மகிமை என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதை தான் நம்ம பார்க்கின்றோம். அதாவதுங்க, மனிதன் கடவுளுடைய மகிமையை போற்றக்கூடியவனாகவும் இருக்கிறான், அவருடைய மகிமையை தூஷிக்கிறவனாகவும் இருக்கிறான். உலகத்தில் இருக்காங்க. இப்போ நீங்களா நானும் என்ன செய்கிறோம்? கடவுளுடைய மகிமையை போற்றுகிறோம். கடவுளுடைய மகிமையாக அவர் இருக்கிறார் என்பதை பார்த்து அறிந்து உணர்ந்து விசுவாசித்து நம்ம போற்றுகிறோம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடவுள் மனிதர்களால் கனவீனப்படுத்தப்படுவது உண்மைதான். அதனால் ஏதாவது பண்ண முடியுமா? கடவுளை ஒன்றும் பண்ணுவான். அவருடைய குணாதிசயத்தை தான் மனுஷன் திட்டிகிட்டு இருப்பான். கடவுளுக்கு இது தெரியாதான்னுவான். அப்போ என்ன அடிபடுது? அதாவது கடவுளுக்கு கண் இல்லையா, இது தெரியாதா அப்படின்னு சொன்னால் எந்த குணாதிசயம் அடிபடுது? அவர் எல்லாம் அறிந்தவர் என்ற குணாதிசயத்தை மனுஷன் கனவீனப்படுத்துகிறான். என்ன ஒரு சின்ன காரியம், அது கூட அவரால் என்ன செய்ய முடியலையா அப்படின்னு சொன்னால் எந்த குணாதிசயத்தை அட்டாக் பண்ணுறான்?
அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அட்டாக் பண்ணுறான். அது மனிதன் அவருடைய குணாதிசயங்களை அட்டாக் பண்ணுறான். ஒரு பக்கம் கடவுள் இந்த உலகத்தை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகின்றார். ரட்சிக்கப்பட்ட மனிதர்களால் அவர் போற்றப்படுகின்றார், மகிமைப்படுத்தப்படுகின்றார். எல்லாம் உண்மையாக இருந்த பொழுதும் ஒரு சிலரால் கடவுள் கனவீனப்படுத்தப்படுகிறார். இதுவும் அவருடைய சித்தம். நல்லா கவனிச்சிங்களா? இதுவும் அவருடைய சித்தம். பாருங்கள், பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான், லீடர்ஸ்லாம் என்ன சொல்கிறான், கிறிஸ்தவத்தையே நாங்கள் என்ன செஞ்ச போகிறோம், கிறிஸ்தவத்தையே என்ன செய்ய போகிறோம், இல்லாமல் ஆக்க போகிறோன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடவுள் அதை பார்க்குறாரா இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஏதாவது செஞ்சாரா? செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் அவர்கள் மூலமாக கனவீனப்படுத்தப்படுகிறார். நான் படிச்சுட்டோ நீங்கள் படிச்சுட்டோ இவனெல்லாம் என்ன செய்ய விட்டு, இவனெல்லாம் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கவே கூடாது. கையில் துப்பாக்கி இருந்தால் என்ன செஞ்சிடும், நம்மளே என்ன செய்வோம், மோடி மட்டும் என் வீட்டு வாசல் நின்னார்னா அவர் என்ன செஞ்சிருவோம், சுற்றுவோன்னு சொல்லிட்டுருப்போம். கடவுள் அதையும் பார்த்து மகிமைப்படுகிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கனவீனப்படுத்துறது போல தோன்றும், ஆனால் மகிமைப்படுத்தப்படுகிறார். சங்கீதம் 2 அதுதான் சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளுடைய தனிமை என்பது, நல்லா கவனிச்சிங்க, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கின்றோம். இந்த கடவுளை பார்க்க முடியாது, இந்த கடவுளை என்ன செய்ய முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை வெளிப்படுத்த தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஏங்க இயேசு கிறிஸ்து வரணும்? கடவுளை பிதாவை வெளிப்படுத்த அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மனுஷன் பாவத்தில் பிறந்திருக்கிறான். பாவத்தில் பிறந்தா என்ன செய்வோம்? என்ன ஆண்டனி, பாவத்தில் பிறந்தா என்ன செய்வோம்? பாவம் தான் செய்வோம். பாவத்தில் பிறந்தா பாவம் தான் செய்வோம். பாவத்தை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்போ மனுஷன் பாவத்தில் எப்படி இருக்கான்? பாவத்தில் பிறந்து பாவத்தை செய்கிறதுனால மரித்திருக்கிறான். நான் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் சொன்னது போல் உயிர் சரீரத்தில் இருக்குது, ஆனால் உயிர் எதில் இல்லை? ஆத்மாவில் இல்லை. இப்போ அந்த ஆத்மாவுக்கு உயிர் வேணும் என்பதற்காக தான் பிதாவால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அதை தான் நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறத குறித்து ஆச்சரியப்படுறியப்பா, நீ உனக்கு மாம்சத்தில் உயிர் இருக்குது, ஆனால் ஆத்மாவில் உயிர் இல்லைன்றார்ல. அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பாவத்தில் மரித்திருக்கிற மனுஷனுக்கு உயிர் கொடுக்கும்படியாக, ஆத்மாவிலே உயிர் மீட்சி அடையும்படியாக வந்தார். பாவத்தில் இருக்கிறவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? பாவத்தில் இருக்கிறதுனால அவன் பார்க்குறதெல்லாம் கடவுள் நினச்சி வணங்கிட்டு இருக்கிறான். ஏன் ஒன்றை விட்டு வச்சுருக்கானா? இல்லையே. கழுகை பார்த்தா கும்பிடுறான், யானையை பார்த்தா கும்பிடுறான், மாட்டை பார்த்தா கும்பிடுறான், பாம்பை பார்த்தா கும்பிடுறான், நாயை பார்த்தா கும்பிடுறான். எதை பார்த்தாலும் என்ன செய்கிறான்? ஒன்றை விட்டு வைக்கலையே. சிலையை கும்பிட்றான், படத்தை கும்பிட்றான், ஓவியத்தை கும்பிட்றான், எல்லாத்தையும் கும்பிட்றான். ஏன்? பாவம் அந்த அளவுக்கு வீழ்ச்சினாலே கொடூரமானது. மெய்யான ஜீவனுள்ள கடவுளையே அறிந்து கொள்ளாமல் பாவ மனிதனை மனசாட்சியில் என்ன செய்யப்பட்டது? மறைச்சிருச்சு. ரட்சிக்கப்பட்ட நம்மளே பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கிறோமே, அப்போ ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலையை குறித்து யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலையை குறித்து நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தனிமையான கடவுள் எதுவுமே தேவையில்லை, ஆனால் அவர் இருக்கிறார். காற்று தேவையில்லை, வானம் தேவையில்லை, பூமி தேவையில்லை, மனிதர் தேவையில்லை, தேவதூதர் தேவையில்லை, உணவு தேவையில்லை, வீடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் கடவுள் தனிமையாக இருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு தேவை? மனிதனுக்கு மட்டும்தான் தேவை. அதனால தான் இதையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
இப்பேற்பட்ட ஜீவனுள்ள முழுமையான கடவுளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இயேசு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பாவத்திலிருந்து மன்னிப்பை அடைய முடியாது. வேதம் அதை தான் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சி நாம் அடுத்த வாரத்தில் சிந்திப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.